கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிளஸட் லைஃப் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அற்புதங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அதிசயங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ஆசீர்வாதங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ஆலோசனைகள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ரட்சிப்பு உண்டு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் விசேஷித்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்து, ஒரு மதிப்பை கர்த்தர் கொடுக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே தான் நம்ம உப்பாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அருமையானவர்களே, உப்பு இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் காணப்படுகிறது பிரியமான. உப்பு இல்லாத உலகமே கிடையாது. எல்லா இடத்துலையும் மரம், செடி, கொடி, உயிரினங்கள் எல்லாவற்றிலும் உப்பு அவசியம். மனுஷனுடைய சரீரத்தில் உப்பு அவசியம். மனுஷன் செயல்படுவதற்கு உப்பு அவசியம். மனுஷன் சாப்பிடுகிற உணவிலும் உப்பு சேர்த்து கொள்ளுகிறார்கள். அப்போ தான் ருசியாக இருக்கும் என்று சொல்லி உப்பை சேர்த்து கொள்ளுகிறார்கள். இந்த பூமியில் உப்பு இல்லாத இடமே இருக்காது பிரியமா. கடலில் பாருங்கள், அந்த உப்பு தன்மை கடலில் காணப்படுகிறது. இந்த பூமி 70% சமுத்திரம் ஆழுகிறது, அதிலே உப்பு காணப்படுகிறது. அந்த உப்பு நிறைந்த தண்ணீரிலே மீன்கள் உயிர் வாழுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த பூமியை எங்கும் உப்பு காணப்படுகிறது பிரியமானவர்களே. உணவுக்கு உப்பு தேவை. ரோமர் காலத்தில் போர் சேவலுக்கு உப்பு ஒரு சம்பளமாய் கொடுக்கப்பட்டது. தங்கத்துக்கு அடுத்த ஒரு நிலையில் உப்பு காணப்பட்டது பிரியமானவர்களே. அவ்வளவு அது மதிப்புள்ளதாக இருந்தது பிரியமானவர்களே. உப்பு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமானதாய் காணப்படுகிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து உப்பை குறித்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் என்று சொல்லுகிறார். அந்த உப்புல அந்த சாரம் இல்லைனாலே அது என்ன ஆயிடுது? வெளியில் கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கும் தான் அது பயன்படும். அப்படின்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இருக்காது. எனக்கு அருமையானவர்கள், ஏன் இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கையில் உப்பை போல ஒரு சாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், சுவை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட சுவையுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழுகிறீர்கள்? கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்களோ இல்லை கிறிஸ்துவ அல்லாதவர்களாய் இருக்கிறீர்களோ, எப்படி சுய உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை சுவை உள்ளதாக இருக்கிறதா, இனிமையானதாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றதாய் ஏறினதாய் இருப்பதாக என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, சாரம் உள்ளதாய் சுவை உள்ளதாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. சாரம் உள்ளதாய் சுவை உள்ளதாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? குடும்பத்தில் கசப்புகள், குடும்பத்தில் வெறுப்புகள், குடும்பத்தில் பிளவுகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் குடும்பத்தில் காணப்படுகிறதா? இன்றைக்கு பிரியமானவர்களே, பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களே. பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். அநேக விசுவாசிகளுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், பிளவுகள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். சுவை உள்ளவர்களாக இருங்க. மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் சுவை ஊட்டுகிறவர்களாக பேசுங்க. கிருபை பொரிந்ததுன்னா அது உங்களுடைய வார்த்தை வசனம் எல்லாம் எப்படி இருக்கணுமா? கிருபை பொருந்தினதாய். ஆம் பிரியமானவர்களே,
கிருபை பொருந்தினதாய் உங்கள் வாழ்க்கை இருக்கணும். பேசுகிற வார்த்தை, உங்களுடைய நடக்க எல்லாம் கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கொலோசியர் 3:16-17 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் இங்கே சொல்லப்பட்ட வசனத்தின்படி இருக்கிறதா பிரியமானவர்களே? பரிபூரணமாய் சகல ஞானத்தோடு வசனம் நமக்குள்ளே இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போதித்து புத்தி சொல்லி என்று வசனம் சொல்லுகிறது. இருதயத்தில் பக்தியுடன் பாட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. வார்த்தையினால கிரியினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால செய்து. எனக்கு அருமையானவர்களே, அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. எல்லாவற்றிலும் கர்த்தரை வைங்க முன்னாடி, எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க, ஆராதிக்கிறவர்களா மாறுங்க, கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களா மாறுங்க என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, உப்பின் இன்னொரு குணாதிசயம் பதப்படுத்துகிற குணாதிசயம். எந்த உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு முதல்ல என்ன திரும்ப பண்ணுறாங்க? அது உப்பு போடுறாங்க. ஒரு ஊறுகாவை எடுத்துக்கொள்ளுங்க, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு. இல்லது ஒரு ஸ்வீட்டு பண்ணுறாங்க, ஸ்வீட்டு கெட்டு போகாமல் இருக்குது உப்பு. ஒரு மாமிசம் இருக்குது, அது கெட்டு போகாமல் இருக்குது, உப்பு சேர்க்குறாங்க. சுவை மாத்திரமல்ல, அது கெட்டு போகாமல் இருப்பதற்கு உப்பு சேர்க்கிறாங்க. இன்றைக்கு அருமையானவர்களே, உலகம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்மையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற நம்மையும் பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பூமிக்கு நாம் உப்பாய் இருக்கும்போது கெட்டு போகிற அழிந்து போகிற இந்த சமுதாயத்தை இயேசுவின் அண்டையில் கொண்டு வர முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, இயேசுவின் இடத்துல நீங்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கை அழிந்து போகாது, உன் வாழ்க்கை ஜீவன் பெறும். உன் வாழ்க்கை செத்து போகாது, நீங்கள் ஜீவன் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, மரண படுக்கையிலே இருக்கலாம், நஷ்டங்களிலே இருக்கலாம், அல்லது துக்கத்திலே இருக்கலாம், ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். நீங்கள் அழிந்து போவது தேவனுடைய விருப்பம் அல்ல, நீங்கள் ஜீவன் பெறுவதே இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். பிரியமானவர்களே, அவர் உங்கள் வாழ்க்கையை அழிந்து போகாமல் நித்திய ஜீவனுக்குள்ளாக உங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. 1 பேதுரு புத்தகம் 1:23 சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டீர்களே என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வசனம் சத்தியம் உள்ளது, இந்த வசனம் ஜீவன் உள்ளது, இதில் ஜீவன் இருக்கிறது. பிரியமானவர்களே, அழிவில்லாத வித்தினால நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வசனங்களை பாதுகாக்கும் வசனம் உங்களுக்கு தீபமாயிருக்கும், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த வசனம் உங்களை நடத்தும். பிரியமானவர்களே, ஆகவே தான் வேத வசனங்களை அனுதினமும் படியுங்கள் என்று போதகர்கள் சொல்லுகிறார்கள், ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, வேத வசனத்தை தியானித்து பாருங்கள். 3வது காரியம், உப்பு எதை குறிக்கிறது? தியாகத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, லேவியர் புத்தகம் 2:13 சொல்லுகிறது, நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கை உப்பை உன் போஜன பலியிலே குறைவிடாமல் நீ படைத்து எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பலிபீடத்தில் உப்பு ஒரு முக்கிய பங்கு. பிரியமானவர்களே,
அந்த போஜன பலியில் உப்பை சேர்க்கும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார், மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த உப்பு ஒரு தியாகத்தின் சின்னமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்காக ஒரு சில காரியங்களை தியாகமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. நேரத்தை கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஊழியம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் பிரியமானவர்களே. எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி காலத்தை கடத்துகிறவர்கள் உண்டு. கர்த்தருக்காக நாம் என்ன செய்தோம் பிரியமானவர்களே? தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரு. ஆகவே தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 4வது காரியம், இந்த உப்பு அழிவை குறிக்கிறது பிரியமானவர்களே. ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 24 முதல் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. லோத்துவின் மனைவியை குறித்து அங்கே வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. லோத்துவின் மனைவி உப்பு தூணாய் மாறினாள் பிரியமானவர்களே. உப்பு தூணாய் மாறினாள். ஏன்? கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு திரும்பி பார்க்காமல் போக வேண்டும் என்று சொன்ன அந்த கட்டளைக்கு அவள் கீழ்ப்படியாமல் அவள் திரும்பி பார்த்தாள் பிரியமானவர்களே. திரும்பி பார்க்காமல் போக வேண்டும் என்று சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. உடனே உப்பு தூணாய் மாறினாள் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, லூக்கா 17ஆம் அதிகாரம் 29 முதல் 32ஆம் வசனத்தில் அதே குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டில் மேல் இருக்கிற வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 107:34 வசனம் சொல்கிறது, குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஓர் நிலமாக மாற்றுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? ஒரு தேசம் பொல்லாப்பு நிறைந்ததாக இருந்ததுன்னா அந்த தேசம் ஆசீர்வாதமே இருக்காது, செழிப்பே இருக்காது. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தேசம் செழிப்பாக மாற வேண்டும். தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். தேசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே. தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுபோல் 5வது காரியம், இந்த உப்பு ஒரு உரமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. உப்பு ஒரு உரமாகவும் பயன்படுத்துகிறார்கள் உழவர்கள். அதில் பூச்சி வராமல் இருப்பதற்காக உப்பை பயன்படுத்துகிறார்கள். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, வனாந்தரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, வறண்ட நிலமாக உங்கள் வாழ்க்கை இருக்குதா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். அதுபோல் அடுத்த மற்றவருடைய வாழ்க்கையில் அந்த செழிப்பை கொண்டு வரணும்னா நாங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கணும் பிரியமானவர்களே. இந்த வேலையில் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த பூமிக்கு உப்பாக இருக்கும்படி உங்களை அழைச்சிருக்கிறாரே. நீங்கள் உப்பாக இருக்கிறீங்களா? சுவை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? மற்றவங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வாழ்க்கைக்கு கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. சுவையுள்ளவர்களாக மாறணும். மற்றவருடைய வாழ்க்கையை அழிவிலிருந்து ரட்சிக்கிறவர்களாய், வழி நடத்துகிறவர்களாய், இயேசுவின் பாதத்துக்கு நடத்துகிறவர்களாய் நம்ம மாறணும். அதுபோல் கர்த்தருக்காக தியாகம் செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இதுக்காக ஒப்பு கொடுப்போமா பிரியமானவர்களே? கர்த்தாவே, இந்த பூமிக்கு உப்பாக என்னை அழைத்திருக்கிறீரே. என்னை ஆண்டவரே இந்த பூமிக்கு உப்பாக பயன்படுத்தும். அநேகர் வாழ்க்கை அழிவு நின்று மீட்டு உடைய ரட்சிப்பின் பாதையில் நடத்த ஆண்டவரே கிருபை செய்வீராக. அதற்குண்டான ஞானத்தையும் கிருபையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பீராக.
ஒரு சுவையுள்ள வாழ்க்கையை கொடுப்பீராக. என்னை உப்பாக எடுத்து பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்க்ரீனில் போடப்பட்ட மொபைல் நம்பர் மூலமாக என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக பாரத்தோடு செபிக்க விரும்புகிறேன். மீண்டுமாய் அடுத்த செய்தியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.